நல்லா இருக்குது. என் கடைக்கு வேலைக்கு முடியுங்களா? இன்னொரு பிளான் போடலாம். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு கிளாசிக் அரோமா. நான் உங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நல்லாச்சு. புதுசாக ஒரு கான்செப்டில் இன்றைக்கி நான் உங்களை பார்க்க வந்துருக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஃபாஸ்ட் ஃபுட்டில் பண்ணக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறாங்கிறது வீட்டில் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக அந்த இடத்துக்கே வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். இது நம்ம நண்பரோட கடை. இந்த கடை எங்கே இருக்குன்னா தேனி மாவட்டம் முத்துமாவளையம் பைபாஸ் ரோட்டில் இருக்குது. பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கேன். ரொம்ப நேரம் ஆச்சு. நான் மத்தியானம் வந்தேன், ரொம்ப க்ரௌடாக இருந்தது. இப்போ கொஞ்சம் பிஸி இல்லாமல் ஃப்ரீயாக இருக்காரு. இப்போ அவர்கிட்ட கேட்டிருக்கேன், நம்ம அங்கேயே பண்ணலாம். இப்போ தான் நம்ம நண்பர் பேர் பவுல்ராஜ் இப்படி தான் பெர்மிஷன் கேட்டிருக்கிறேன். யாரும் பொதுவாக வந்து பெர்மிஷன் தரமாட்டாங்க. அவங்க கடையில் வந்து நம்மளே ஃபுட் அடிக்கிறதுக்கு தரமாட்டாங்க, வீடியோ எடுக்கிறதுக்கு கொடுப்பாங்க, நம்மளை சமைக்க விட மாட்டாங்க. இன்றைக்கி சமைக்கிறதுக்காக பெர்மிஷன் கேட்டிருக்கேன். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. என்ன கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒரு ரைஸ்க்கு ஒரு முட்டை தான் போடுவாங்க, அதே மாதிரி நானும் இன்னைக்கு போடுறேன். முட்டை இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டோம்னா இந்த கடையில் வந்து நல்லா ஒட்டாது. கட் பண்ணிக்க. கொஞ்சமாக ஆனியன் போட்டுக்கிறேன், கொஞ்சம் குடமிளகாய் கேப்சிகம், கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கேரட் பீன்ஸு கேபேஜ் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கிடக்கூடாது. சைனீஸில் வந்து மேக்ஸிமம் நம்ம வெஜிடபிள்ஸை பச்சையாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இதில் வந்து ரைஸ் அவங்க ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் நம்ம ஒரு ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு நம்ம ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சிக்கன் ரைஸ் தேவையான சிக்கன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதில் மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக சைனீஸ் சால்ட், கொஞ்சம் பெப்பர் பவுடர், அவங்க வச்சுருக்க டேஸ்டி மசாலா, கொஞ்சம் மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சமாக கலர் கண்டி சோயா சேர்த்துருக்கோம். அது கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். அவ்வளோதான். ரைஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த கடையோட மாஸ்டர் ஓனர் அவருக்கே கொடுத்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குட்டு அவரே நம்ம ரிவ்யூ கேட்டுடலாம். செம்மையாக இருக்குங்க. நல்லா தேங்க்ஸ். உங்கள் கடையில் சமைக்க கொடுத்துருக்கு ரொம்ப தேங்க்ஸ். யாருமே தரமாட்டாங்க. நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்க. அதனால் கிளாசிக் அரோமா சார்பாக உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கிளாசிக் அரோமா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.